ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ரொம்ப சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் 2 பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஸ்நாக் ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ கொதிச்சிருச்சு. இதில் பாஸ்தா போட்டு நல்லா வேக வச்சுருங்க. பாஸ்தா போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ இப்போ 3 to 5 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிரும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தனியாக பிஞ்சு வருது. அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு பாஸ்தா மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா காய விட்டுருங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு ஹாஃப் குக் ஆன உடனே ஆனியன் சேர்த்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதிலே சின்ன சைஸ் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2ஐயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரௌன் கலரில் மாறணும்னு கிடையாது, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஸோ கைவிடாமல் மட்டும் கிளறிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆயிடுச்சு. போதும். அடுத்து நம்ம பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பாஸ்தாவை, அதை இதோட சேர்த்துடலாம். பாஸ்தாவரையே போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் பாஸ்தா குக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். ஸோ கரெக்டான டைமில் எடுத்துருங்க. ஸோ இதை ஒரு நிமிஷம் அப்படியே ஆயிலே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு, அதனால் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக மட்டும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து க்ரஷ் பண்ண பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிடுங்க. எல்லா இடத்துலையுமே பெப்பர் பவுடர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். ஸோ ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க, இல்லைன்னா பாஸ்தா உடஞ்சிரும். அவ்வளோதான். அடுத்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட்டு மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ரெசிபி முடிச்சாச்சு. இதை டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. செஞ்ச உடனே சாப்பிடுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து செகண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஸ்நாக்கு 2 எக் எடுத்துக்கோங்க. ஸோ இது 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் 2 எக் எடுத்துக்கிறேன். ஸோ 2 எக்கு போட்டாச்சு. அடுத்து இதோட ஒரு பொட்டேட்டோவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். நான் வேக வைக்கலை, ஜஸ்ட்டு தோலை மட்டும் சீவிட்டு துருவி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ தான் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரே ஒரு க்ரீன் சில்லி, பெரிய வெங்காயத்தில் 1 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அடுத்து 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் உப்பு, கடைசியாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த பொட்டேட்டோ எக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகிருக்கணும். ஸோ அதே மாதிரி உப்பு, மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர் எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயிலை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஆயில் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை இதில் அப்படியே ஊற்றிடுங்க. ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ரொம்ப கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஸோ இப்போ சுற்றி மட்டும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ 2 மினிட்ஸ் இப்போ ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து பார்த்தீங்கனாலே தனியாக வந்துடும். ஸோ அடுத்து திருப்பி போட்டுருங்க. அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது 2 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ரெசிபியுமே. ஸோ நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.